family members. இந்த வீடியோ பதிவு எதுக்குன்னா, இப்போ ஜென்ரலாக டே டு டே லைஃப்பில் நான் வந்து பார்க்குற மெடிக்கல் கேசஸ் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக தான். இப்போ ரீசெண்டாக ஒரு 2 days பேக் நான் நைட் டியூட்டி போயிருந்தப்போ ஒரு 35 years மேல் 34 35 வயசு தான் இருக்கும். ஸ்மோக்கிங், ஆல்கஹால், எந்த கெட்ட பழக்கம் ஹேபிட்ஸுமே கிடையாது. ஐடி ஃபீல்டில் தான் ஒர்க் பண்ணுறாங்க. இஸ் அன்மேரிட் மேன். அவருக்கு என்ன ஆச்சுன்னா கார்டியாக் அரெஸ்ட்னு சொல்லிட்டு வரும்போதே கான்ஷியஸ் இல்லாமல் மூச்சு பேச்சு இல்லாமல் கூட்டிகிட்டு வந்தாங்க. நாங்கள் ரொம்ப ட்ரை பண்ணோம், பட் ஆனாலும் எங்களால் காப்பாற்ற முடியல. அவங்களோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்து இப்போ தான் எங்களுக்கு கிடச்சிது. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு ப்ரீவியஸாகவே வந்து ரத்த அழுத்தம் இருந்திருக்கு, அதாவது பிபி இருந்திருக்கு, ப்ளஸ் வந்து சுகர் வந்து ப்ரீ டயபெட்டிக் ரேஞ்சில் இருந்திருக்காங்க. அதுவும் இல்லாமல் கொலஸ்ட்ரால் லெவல்லாம் வந்து அன்கண்ட்ரோல்டாக இருந்திருக்கு. அதுக்கு ரீசன் வந்து அவரோட லைஃப் ஸ்டைல் தான். செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல்னு சொல்லக்கூடிய ரொம்பவே வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இல்லாமல் ஐடி ஃபீல்டில் இருக்கிறதுனால அவருக்கு வந்த விளைவு தான் வந்து அந்த கார்டியாக் அரெஸ்ட்டு. ஸோ இந்த கேஸை பற்றி நான் ஏன் சொல்கிறேன்னா, நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து மோஸ்ட் ஆஃப் தெம் வந்து செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல் தான் இருக்கும். ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி கிடையாது, எக்ஸசைஸ், வாக்கிங்னு எதுவுமே பண்ணுறது கிடையாது. ஸோ 2 years பேக் வந்து பிரேமப்பா இதனால தான் அலட்சியமாக அவரோட பிபியை பார்க்காம விட்டதுனால தான் இறந்து போனாங்க. அப்போ வந்து அது ரேராக இருந்தது, இப்போ நிறைய பேர் இறந்து போகிறாங்க. ஸோ வந்து பேசிக்காக நம்ம எல்லாருமே ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, டெய்லி வந்து ஒரு 45 minutes to ஒரு 1.5 hours வந்து வாக்கிங் கண்டிப்பாக இருக்கணும். இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் த ஏஜ் எல்லாருமே வந்து வாக்கிங் வந்து போகலாம். மூட்டு வலி இருக்கிறவங்க கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். அவங்க வந்து டயட்டில் நிறைய கான்சென்ட்ரேட் பண்ணணும். அதுக்கப்புறம் 2வது விஷயம் வந்து உணவு பழக்கங்கள் வந்து ஓரளவுக்கு பெட்டராக வந்து நம்ம சேஞ்ச் பண்ணணும். நிறைய காய்கறிகள் சேர்த்துக்கணும், நிறைய ஃபைபர் கண்டென்ட் சேர்த்துக்கணும், கீரை சேர்த்துக்கணும், ப்ரோட்டீன் வந்து ஈக்குவலாக சேர்த்துக்கணும். நம்ம தினமும் வந்து ப்ரோட்டீன் நிறைய எடுத்துக்கவே மாட்டோம். ப்ரோட்டீன் வந்து முட்டை, அதுக்கப்புறம் சிக்கன், பன்னீர் இதெல்லாம் ஜாஸ்தி இருக்குது. தினமும் வந்து ட்ரை நட்ஸ் எடுத்துக்கலாம், ட்ரை ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம். சுகர் ஆல்ரெடி இருக்கிறவங்களும் ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம், பட் ஆனால் ஒரு ஃப்ரூட், எனி ஒன் ஃப்ரூட் ஒரு பாதி அளவு இல்லைன்னா கால் அளவு எடுத்துக்கலாம். ஸோ வந்து உணவு பழக்கம் ப்ளஸ் வந்து இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணுறது, வாக்கிங் போகிறது கண்டிப்பாக கொண்டு வரணும். அது இல்லாமல் வந்து உப்பு அளவுமே வந்து பார்த்து சாப்பிடணும். சப்போஸ் பிபி இருக்குன்னா குறைச்சி சாப்பிட்ணும், லோ பிபி இருக்குன்னா கொஞ்சம் கூட சாப்பிட்ணும். இல்லை நார்மலான பர்சன்ஸாக இருந்தாலுமே ஓரளவுக்கு உப்பு ரொம்ப ஜாஸ்தி எடுத்துக்காமல் கண்ட்ரோல்டாக ஒரு நாளைக்கு வந்து ஒரு 5 grams வரைக்கும் எடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம கவனத்தில் கொள்ளணும். இது மட்டும் இல்லாமல் நிறைய ஃப்ரைட் ஐட்டம்ஸ்லாம் வந்து அவாய்ட் பண்ணலாம். வெளியே ஃபுட்டு வந்து ரேராக எடுத்துக்கலாம். மோஸ்ட்டாக எல்லா ஃபுட்டுமே வீட்டில் சமைச்சு சாப்பிட்ற மாதிரி பாருங்கள். இது தவிர்த்து வந்து ஓரளவுக்கு வருஷத்துக்கு ஒரு வாட்டியாவது ஒரு மாஸ்டர் செக்கப் கண்டிப்பாக பண்ணணும். ஆல்ரெடி வந்து சுகர் இருக்குது, பிபி இருக்குன்னா இயர்லி 2 ஆவது அவங்களோட சுகர்ஸ், பிபியை வந்து ரெவ்யூ பண்ணிக்கணும். ஸோ ஐடியலாக வந்து 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி சுகர் இருக்கிறவங்க செக் பண்ணிக்கிறது நல்லது. இது இல்லாமல் வந்து கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமாக இருந்துச்சுன்னா அவங்க ரெகுலராக கண்டிப்பாக டேப்லெட்ஸ் எடுத்தே ஆகணும். ஸோ வந்து கொலஸ்ட்ரால் தானே, சுகர் தானேன்னு ஈஸியாக விடக்கூடாது. மெட்டபாலிக் டிசீசஸ் என்று சொல்லக்கூடிய சுகர், பிபி, அதுக்கப்புறம் கொலஸ்ட்ரால், கேன்சர் இது எல்லாமே வந்து உயிரை கொல்லும் அளவுக்கு சிவியாரிட்டி கொண்ட டிசீசஸ். ஸோ வந்து இதை வந்து அலட்சியப்படுத்தக்கூடாது. அதுக்கப்புறம் ஃபுட்டில் வந்து மோஸ்ட்டாக நம்ம நார்மலாக அரிசி தான் வந்து வேக வச்சு சாப்பிடுவோம். அதை வந்து கொஞ்சம் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஓரளவுக்கு கம்பு, கேழ்வரகு, இல்லை மில்லட்ஸு, சிறுதானிய வகைகள் எல்லாமே வந்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ ஓரளவுக்காச்சும் நம்ம பண்ணணும். ஸோ பேசிக்காக நான் என்ன சொல்ல வரேன்னா, லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் மூலமாகவே இந்த டிசீஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணலாம். ப்ளஸ் ப்ரீ டயபெட்டிக் ரேஞ்சில் இருந்தால் அதை வராமல் தடுக்கலாம். ஸோ நம்ம லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் பண்ணுறது மூலயமா ப்ரிகாஷியஸாக இந்த டிசீசஸ்லாம் வராமல் தடுக்கலாம். நன்றி, வணக்கம்.